தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெற்றுருவானாய் போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கள் போற்றி, ஆழிபிசை கல்விதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமடி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறுதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நாடு ஒற்றாழியம் உயிர் துணையே. தில்லை வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொலையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி கொண்டத்தோர் செங்கடாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் அந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்த நகர் பரஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபரியா செம்பருவர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞான தப முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் வரவழுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். திரும்பலம். எல்லாம் அல்ல கீர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அவர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி, அடியேடி இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலே வணங்கி, இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருள் செய்த சிவப்பிரகாசமாகிய இந்த ஞான பணுவலில் நாம் கடந்த வகுப்பில் 68 பாடல் என்று நினைக்கிறேன். 67 முடிஞ்சிருக்கு. 67 பாடல்கள் நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இறைவனது திருவருள் கருணையினாலே இன்று நாம் 68வது பாடலில் இருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். இது ஞான வாய்மை என்று சொல்லக்கூடியது. இப்போ நாம் பார்த்தோம், ஆன்மா உணர்த்தும் தன்மை பொங்கொழி ஞான வாய்மை என்பது வரிசையாக ஒவ்வொரு தலைப்பு. அதில் இப்போ எதுங்க ஞான வாய்மை. ஆன்மாவின் இலக்கணம் பார்த்தோம், அவத்தை பார்த்தோம், உணர்த்தும் தன்மை பார்த்தோம். 3 தலைப்பு பார்த்தாச்சு. இது சிறப்பு இலக்கணத்தில் 3 தலைப்பு பார்த்தாச்சு. இப்போ பார்ப்பதுங்க ஞான வாய்மை. அதை பற்றிய செய்திகளை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பாடல் எண் 68. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணவனாதான், நாட்டியவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து, கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளும் குறுகுமாறு. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காண உணாதான். நாம் ஏற்கனவே போன தலைப்பில் பார்த்தோம், உணர்த்துகின்ற தன்மை. ஆன்மாக்களுக்கு பெருமான் எவ்வாறு உணர்த்துகிறான் என்று சொன்னால், கருவிகள் வழியாக உணர்த்துகிறான். கருவிகள் தானே தொழில்படுமான தொழில்படாது. சரி, அப்போ கருவிகளை இயக்குவது எது? ஆன்மா. சரி, ஆன்மா இருந்தால் போதுமா அப்படின்னா, ஆன்மா எப்படிப்பட்டதுங்க? அது சதசத்து, உணர்த்தினாலன்றி உணராது. கருவிகளுக்கு அறிவு இல்லை, எனவே அது தானே உணராது. அதை இயக்குவதற்கு என்ன வேணும்? ஆன்மா வேண்டும். சரி, ஆன்மா இருந்தால் போதுமான, ஆன்மா உணர்த்தினாலன்றி உணராது. அப்போ ஆன்மாவை இயக்குவதற்கு என்ன வேணும்? திருவருள் வேண்டும். அப்போ திருவருள் செலுத்த
ஆன்மா கருவிகளை இயக்கி தான் அவற்றை அறியும் என்பதை நம்ம போன வகுப்புல பல பாடல்கள்ல நாம பார்த்தோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த பாடல். இப்போ ஆன்மாவின் இலக்கணத்தை, ஆன்மானா என்ன, அதன் இலக்கணம் என்ன, கருவிகள்னா என்ன, கருவிகளுடைய இலக்கணம் என்ன என்பதை தான் நம்ம 51வது பாடலிலிருந்து 67 வரைக்கும் 17 பாடல்களில் நாம் பார்த்த செய்தி என்னன்னா, கருவிகள் சடம் தானே அறியாது, ஆன்மா அறிவித்தால் அறியும். அப்போ ஆன்மா தனியாக போனால் அறியுமானா அறியாது. அதுக்கு என்ன வேணும்? கருவி வேணும். சரி, கருவி இருந்தால் போதுமானா அது தானா அறியாது. அப்போ இந்த ரெண்டும் கூடினா அறியுமானா இந்த ரெண்டும் கூடினாலும் அறியாது. அப்போ என்ன வேணும்? திருவருள் வேண்டும். அப்போ ஒரு ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் நிகழணும்னு சொன்னால் திருவருள் காட்ட ஆன்மா காணும். காண்கிற போது எப்படி காணும்? கருவிகள் வழியாக காணும். கருவிகள் வழியாக காணும் என்பதைத்தான் நம்ம 17 பாடல்களில் பார்த்துருக்கிறோம். இப்போ பாருங்க, காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காண ஒணாதான். ஆன்மாவானது கருவிகள், கரணம் என்பது என்னதுங்க? கருவிகள். இந்த கருவிகள் இல்லை என்று சொன்னால் இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகும்? அறிவு விளங்காது, கேவலத்துக்கு போயிடும். கருவி இல்லைன்னா எங்க போயிடும்? கேவலத்துக்கு போயிடும். காட்டிடும் கரணம், கரணத்தை என்ன சொல்றாருங்க? காட்டுகின்ற கரணம், காட்டுகின்ற கருவிகள். எதற்கு காட்டும்? ஆன்மாவுக்கு காட்டி கொண்டிருக்கும். அந்த கருவிகள் இல்லை என்று சொன்னால் காண ஒண்ணாது, இது எதையுமே காணாது. ஆன்மா காணணும்னு சொன்னா கட்டாயம் என்ன வேணும்? கருவிகள் வேண்டும். அப்படி கருவியை நீங்கிச்சுன்னா இதுக்கு என்ன வந்துடும்? கேவலத்துக்கு வந்துடும். கருவிகள் நீங்கினா கேவலத்துக்கு வந்துடும். அப்போ கருவிகள் இல்லாத வழி ஆன்மாவுக்கு கேவலமும், கருவிகள் கூடிய வழி என்ன ஆகும்? சகலத்துக்கு வந்துடும். கருவிகள் நீங்கினா கேவலம், கருவிகள் கூடினா சகலம். அதான் இங்க கருத்து. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காண ஒண்ணாதான். அப்புறம் நாட்டி எவற்றால் ஞானம் அணுகவும் ஒண்ணா. சரியா? அப்ப இந்த கருவி வச்சுட்டு ஞானத்தை அறிஞ்சிடலாமா அப்படின்னா இது ஞானத்தை காட்டாது. நாட்டி எவற்றால், மேலே கூறப்பட்ட கருவிகளினால் என்ன செய்ய முடியாதுங்க? ஞானம் நணுகவும் ஒண்ணாது. ஞானத்தை பெறுவதற்கு இவை துணை செய்யாது. அப்ப கருவிகள் எதற்கு துணை செய்யும்? சகல நிலையில உலகத்தை அனுபவிப்பதற்கு தான் துணை செய்யுமே அன்றி திருவருளை அனுபவிப்பதற்கு இந்த கருவிகள் என்ன செய்யாது? துணை செய்யாது. அப்ப கருவிகளோடு கூடியிருக்கிற வரைக்கும் நமக்கு 2 நிலை தான். கூடினா சகலம், விட்டா கேவலம். இந்த 2 தான் நமக்கு வாய்ப்பு கொண்டே இருக்கும். ஆனா நம்ம போக வேண்டியது என்னது? சுத்தத்துக்கு போகணும். சுத்தத்துக்கு போகணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா கருவிகளை விடணும். கருவிகளை விடணும். இப்ப கருவிகளை விட்டா என்ன வந்துடும்? கேவலம் வந்துடும். என்னங்க அப்ப கருவியை விட்டா வம்புங்கிறீங்க, கருவி வச்சுட்டு பயன் இல்லை அப்படின்னு சொல்றீங்களேன்னா இங்க நன்றாக நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளணும். விடணும் விடணும்னு சொல்றது என்னது? விடணும்னு சொன்னா அவற்றின் மீது இருக்கிற பற்றை விடணும், கருவியை விடுறதில்லை. விடணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? பற்றை விடணும். இப்ப 5 பொறிகளை விடணும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? 5 பொறிகளின் வழியாக நீங்க பெறுகிற இன்பம் இருக்கா இல்லைங்களா, அந்த இன்பத்தின் மேல உங்களுக்கு பற்று விடணும். கருவியை விட்டு விடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கண்ணை விடணும்னா கண்ணை தோண்டி எடுத்துட முடியுமா? காதனை பஞ்சு வச்சு அடிச்சுக்கிறதா? நாக்குனோட பற்றை விடனா எதுவும் சாப்பிடாம இருக்கிறதா? அப்படியா அர்த்தம்? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம சிஸ்தானா அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்லலை. என்ன செய்யுதுங்க? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எப்படி அனுபவிக்கணும்னா பற்றை விட்டு அனுபவிக்கணும். வாய்த்தது எதுவோ அது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. இருந்தா ஆகாவோடு சொல்லக்கூடாது, இல்லைன்னா ஐயோ இல்லைன்னு சொல்லக்கூடாது. இறைவன் இந்த நேரத்திற்கு எதை நமக்கு ஊட்டுகிறானோ அதை திருவருள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மீது என்ன விடணும்? பற்றை விட வேண்டும். பற்றை விடுதல் தான் கருவிகள் விடுதல் என்ற பொருளே அன்றி கருவியை விடுறதில்லை, கருவியை விடுவதில்லை. எனவே நாட்டி இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா. எனவே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுத்தத்துக்கு என்ன வழி அப்படின்னா, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே, முன்னை பல பிறவிகளிலே நாம் ஈட்டி இருக்கிறோம். எதை? தவத்தை செய்திருக்கிறோம்.
தவத்தை செய்திருக்கிறோம். தவம் என்பது என்ன? தவம்னா என்ன? போன வகுப்புல தான் சொன்னோம். என்னது? சரியை கிரியை யோகம். சரியை கிரியை யோகத்திற்கு தான் தவம்னு பேர். அப்போ சரியை கிரியை யோகத்தை செய்தால் அன்று ஞானத்திற்கு செல்ல முடியாது. அப்ப ஞானத்துக்கு போகணும்னா முன்னாடி என்ன செஞ்சு வச்சிருக்கணும்? சரிகிரி யோகம்லாம் முடிச்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு வேணும்னா இன்னைக்கு போய் அதை செய்ய முடியாது. இப்ப நம்ம காலையில வீட்டில் சமையல் பண்ணணும், அரிசி வேணும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? இருங்க வயலுக்கு போய் விதைச்சு அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து சமையல் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சமையல் பண்ணணும்னா அதுக்கு போன வருஷமே அறுவடையெல்லாம் விதைச்சு அறுவடை பண்ணி எல்லாம் கொண்டு வச்சிருந்தா இன்னைக்கு அது என்னதுக்கு வரும்? பயனுக்கு வரும். இப்போ வேணும்னா இப்போ போய் எதையும் செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ உணவு செய்யணும்னா என்ன இருக்கணும்? ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரிசி விதைச்சிருக்கணும், பருப்பு விதைச்சிருக்கணும், அதுக்கு உண்டான உப்பு காரம் என்னென்ன உண்டோ எல்லாமே செஞ்சு சரியாக வச்சிருந்தாதான் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? சமைக்க முடியும் இல்லையா? ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ செஞ்சு இப்போவே செய்ய முடியுமா? அப்படிலாம் செய்ய முடியாது. அதுபோல ஞானம் இன்னைக்கு வரணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? முன்னமே அதற்குரிய தவங்களை செய்திருக்க வேண்டும். சரியை கிரியை யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கூட. மோட்சம்னா வீடு பேர். வீடு பேற்றுக்கு வரணும்னா ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா சரிகிரி யோகத்தை என்ன செஞ்சிருக்கணும்? முடிச்சிருக்கணும். அது எந்த ஒரு பிறவியில முடியாது. ஒரு பிறவியில முடியாது. நம்ம ஏற்கனவே சித்தியார வகுப்புல சிவஞான போத வகுப்புல எல்லாம் சொல்லி இருக்கிறோம். உபாயம் உண்மை ரெண்டு. உபாயம் உண்மை. உபாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியை அப்படின்னு சொன்னா சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அப்புறம் கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அதே மாதிரி நாளையும் சொல்லி ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இதெல்லாம் எதுல? உபாயத்தில். இப்ப எத்தனையாச்சு? 16. உபாயத்துல 16 முடிச்சா உண்மை சரியை விளையும். உண்மை சரியை விளை. உண்மை சரியை வருகிற போதும் உண்மையில சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம்னு சொல்லி ஞானத்தில், அதாவது யோகத்தில் ஞானம், யோகத்தில் ஞானம் இது வரைக்கும் முடிச்சு வச்சாதான் என்ன வரும் நமக்கு? உண்மை ஞானத்தில் சரியை வரும். உண்மை ஞானத்தில் சரி. இப்ப 32ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடி எத்தனை முடிச்சு வச்சிருக்கணும்? 28 முடிச்சு வைக்கணும். 20 எது? உபாயத்துல 16, உண்மையில 12. உண்மை யோகத்தில் ஞானம். உபாயத்துல சரியை தொடங்கி உபாயத்துல யோகத்தில் ஞானம் வரைக்கும் 28 படிகளை முடிச்சு வச்சிருக்கணும். எப்போ? இந்த பிறவியிலேயோ முன்னை பல பிறப்புகளிலோ, முன்னை பல பிறப்புகளிலோ இதை முடிச்சு வச்சிருந்தா இதை முடிச்சு. அதான் இங்க சொல்றார், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே. இந்த முன்னம் ஈட்டிய தவம் என்பதற்கு 28 படி. இத முனிவர் எழுதுகிற போது பாடியத்துல விரிக்கில் பெருகும் அப்படின்னு எழுதிட்டார். இதுக்கு மேலே நிறைய சொல்லலாம், அது பெருகிக்கிட்டே போகும். இவ்வளவு போதும், இவ்வளவு போதும் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாருங்க? விரிக்கில் பெருகும் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டார். அதனால நம்ம அளவுல 32, நம்ம அளவுல 32. உபாயத்துல 16, உண்மையில 12. உண்மையில யோகத்தில் ஞானம், யோகத்தில் ஞானம். இதையெல்லாம் முற்றுவித்தால் ஆன்மாவுக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவன் குருநாதனாக வருவான். இறைவன் குருநாதனாக வரும். முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள். இறையருள் என்ன வரும்? உருவாய், உருவாய் வரும். இறையருள் திருவருள் என்பது உருவம் தாங்கி வரும். உருவம் தாங்கி வரும். எப்படி வரும்? உருவாய் வரும். உருவாய் வரும்னு என்ன உருவம்? குருவாய் வரும். இந்த இறையருள் உருவாய் என்பதற்கு 2 பொருள் செஞ்சுக்கலாம். இறையருள் குருவாய் வரும், இறையருள் உருவாய் வரும். உருவம் தாங்கி குருவாய் பெருமான் வருவான். உருவம் தாங்கி வருவான். உருவம் தாங்காம நேரா மாண்புகளோட வருவானான்னு கேட்டா நமக்கு வரமாட்டான். நமக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்?
விதி அதுதான் சொல்லுது. சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு இறைவன் குருநாதனாக வருவான். ஏற்கனவே நம்ம விதியெல்லாம் சொல்லி இருக்கிறோம். விஞ்ஞானகளருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவான். பிரளயாகளருக்கு மான்மழுவோடு முன் நின்று உணர்த்துவான். சகலருக்கு குருநாதன் பின் நின்று உணர்த்துவான். இது விதி. அதனால நமக்கு பெருமான் எப்படி வருவான்? குருநாதனாகத்தான் வருவான். எனவே தவம் செய்த ஆன்மாக்களுக்கு, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி குருநாதனாக வருவான். எனவே அதான் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் குருவாய் வந்து கூட்டிடும். எதை கூட்டும்? ஞானத்தை கூட்டிடும். இந்த கூட்டிடும் என்பதற்கு பொருள் செய்கிற போது கொஞ்சம் கவனமா செய்யணும். இப்ப கூட்டிடும்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்துருவான். இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பான் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றோமா இல்லையா? கொடுப்பான் என்பதற்கு என்ன பொருள்னா, என்ன பொருள்? இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? இப்போ ஏதாவது இங்க ஒரு ஆப்பிள் இருக்கு, உங்களுக்கு ஆப்பிளை நான் கொடுத்தேன். எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை. நான் எங்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்கிறேன். இதற்கு பேர் என்னது? கொடுக்கறதுன்னு பேரு. செல்வம் கொடுத்தார், ஒரு வண்டி கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், இப்படி நம்ம கொடுத்தோம்னு சொல்றோமா இல்லையா? கொடுத்தோம்னாவே என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இல்லை, எங்கிட்ட இருக்குது. எங்கிட்ட இருக்கிறத இல்லாத ஒருத்தருக்கு நான் கொடுக்கிறேன், அதுதான் கொடுத்தேன்னு போயிரு. அப்ப இப்ப இறைவன் ஞானத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா அப்படி பொருள் செய்யக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? இப்ப ஞானம் என்பது நான் போன வகுப்புலதான் சொன்னேன். ஞானம்னு என்னது? பதிஞானம், பசுஞானம், பாச ஞானம்னு 3 சொன்னமா இல்லையா? இப்ப பதிஞானத்தை இறைவன் கொடுப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆன்மாவுக்கு ஏற்கனவே ஞானம் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா விளங்காம இருக்கு. இதை விளக்குவான்னு பொருள். கொடுப்பான்னு சொல்லிட்டா அப்ப ஏற்கனவே இது அறிவில்லாம இருந்ததா? அறிவு இருக்கு, ஆனா அது எப்படி இருக்கு? மயக்கத்துல இருக்கு. திரிபுடி ஞானம்னா மயக்கத்துல இருக்கு. மயக்கத்துல இருக்கிற ஆன்மாவை இவர் என்ன செய்யறாரு? தெளிவிக்கிறார். புரியுதா? எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தான். இது வரைக்கும் இவன் செஞ்சதெல்லாம் யாருக்கு முதன்மையா தெரிஞ்சது? நானே செஞ்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ குருநாதனா வந்து உபதேசம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? நீ செய்யலையா, இதெல்லாம் நீ செய்யல, நான் தான் செஞ்சேன். குருநாதனா வந்து நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டார். என்ன செய்வாரு? பெருமான் செஞ்சாருன்னு சொல்லுவார். சொல்றவர் யாருன்னா பெருமான் தான். புரியுதா இல்லைங்களா? வந்து என்ன செய்வாரு? இது நீ செய்யல, நீ செஞ்சிருந்தா நீ எப்படி எல்லாம் செஞ்சிருப்ப இல்லையா? நீ நினைச்சதெல்லாம் நடந்ததா? நடக்கல. அப்ப நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலன்னா நீ செய்யலன்னு தான் அர்த்தம். இப்ப இதெல்லாம் யாருடையது? திருவருள் தான் உனக்கு ஒவ்வொன்றையாக செய்து கொண்டிருக்கிறது என்று பெருமான் ஞானத்தை உணர்த்துவான். இப்ப ஞானத்தை உணர்த்துகிற போது கூட அது கேட்ட உடனே நமக்கு ஒரு ஞானம், உடனே நமக்கு ஞானம் பிறந்துருச்சா அப்படின்னு கேட்டா என்ன ஞானம் பிறந்தது? கேட்டல் ஞானம் பிறந்தது. இப்ப ஞானமே படிநிலையில 8ஆம் நூற்பால ஒரு ஞானம், 9ல் ஒரு ஞானம், 10ல் ஒரு ஞானம், 11ல் ஒரு ஞானம். ஞானமே 4 ஞானம் சொல்றாரு. கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை ஞானம். அப்போ எல்லாத்துக்கும் ஞானம் தான் பேரு, ஆனா அதுல வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? கேட்டல் ஞானம்னா என்னது? இப்படியெல்லாம் இருக்கிறது. செய்ய வேண்டியது இது, விட வேண்டியது இது, என்னோட லட்சணம் இது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புரியுதா இல்லைங்களா? இப்ப நமக்கு இப்ப இந்த ஞானத்துக்கு என்ன பேரு? கேட்டல் ஞானம். கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நிறைய சந்தேகம் வரும். அங்க அப்படி இருந்தது இல்ல, இப்படி வந்தா அது என்ன ஞானம்? இப்படியெல்லாம் எனக்கு ஒரு சிந்தனை வருது. நான் இதனால இப்படி நினைச்சிட்டு இருந்தேனே, இது சரியா, இது தப்பா, இப்படிதான் நினைக்கணுமா? இப்ப நான் ஒண்ணுமே செய்யலையா? இப்ப நான் ஒரு தப்பு செய்யறேன், ஒரே தப்பு. சரி, இது யார் செஞ்சது? கேள்வி வருதா இல்லையா? நான் ஒரு தப்பு செய்யறேன், இந்த தப்பு யார் செஞ்சது? நீங்க எல்லாமே பெருமான் செய்யறான்னு சொல்றீங்க, இந்த தப்பு செஞ்சது நானா, சிவமா? இந்த கேள்வி எப்போ வரும்? சிந்திச்சாதான் வரும், சிந்திக்கலன்னா வராது. இப்போ இதுல ஒரு அறிவு வருதா இல்லைங்களா? இதுக்கு என்ன ஞானம்? சிந்தித்தல் ஞானம். அதுக்கப்புறம் இது யார் செஞ்சாருன்னு தெரியணும்.
அதுக்கு தெளிதல் ஞானம்னு பேர். அதுக்கு தெளிதல் ஞானம். தெளிஞ்சதுக்கு அப்புறம் நான் செஞ்சேன்னு தெளிஞ்சாமா சொல்லாது. நான் செஞ்சேன்னு சொல்லாது. நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே, ஆனாலும் நம்ம சொல்றோமே. புரியுதா இல்லைங்களா? இப்போ நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன், நீங்களும் சிந்திக்கிறீங்க, நானும் சிந்திக்கிறேன். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எதை செஞ்சாலும் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் செஞ்சேன்னு தானுங்க சொல்கிறோம். நீங்கள் இப்போ சொல்றீங்க தெளிஞ்சா சொல்லாது அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியலன்னு அர்த்தம். அப்போ நம்ம எந்த ஞானத்தில் இருக்கிறோம்? உபாயத்தில் இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? உபாயத்தில் இருக்கிறோம். இன்னும் உண்மைக்கு வரலை. உண்மைக்கு வந்தோம்னா உண்மையாலுமே தெளிஞ்சிரும். அது பேசாது, அது பேசாது. அப்போ நமக்கு இதெல்லாம் உபாயமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. உண்மையாக நிகழ வேண்டும், உண்மையாக நிகழ வேண்டும். என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குருநாதனாக பெருமான் வந்து உணர்த்துகிற போதே அந்த ஆன்மாவின் அறிவில் மாற்றங்கள் நிகழும். அதற்கு தான் அடங்கி நின்று கேட்டல்னு பேர். உபதேசத்தை எப்படி கேட்கணும்? அடங்கி நின்று கேட்டல். அது என்னங்க அடங்கி நிற்கிறது, அது எப்படிங்க அடங்கிறது அப்படின்னு என்ன வந்ததுனாவே நமக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நமக்கு அந்த பக்குவம் வரலை. அப்போ எப்போ வரும்? என்னைக்கு வருமோ அன்னைக்கு வரும். அது வரைக்கும் இது எப்படி நிற்கணும்? உபாயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும், உபாயத்தில் நிற்கும் இல்லைங்களா? அது அப்போ அதே சிந்தனை தான், அதே இடம்தான். ஒரு இடத்துல ஒரு ஆன்மாவுக்கு உண்மை ஞானமும் ஒரு ஆன்மாவுக்கு உபாய ஞானமும் ஒரே இடத்துல நிகழும். அது அந்தந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப நிகழும், பக்குவத்திற்கு ஏற்ப நிகழும். அப்போ அது அவரவர் அனுபவத்தில் தான் கண்டுகொள்ள வேண்டும். அதை யாரும் நம்ம விளக்க முடியாது. எனவே முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும். எவற்றை நீக்கி ஏற்கனவே நிகழ்ந்த கேவல சகலம் தான் இதுவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த கேவல சகலத்தை நீக்கி என்ன செய்யும்? சுத்த அனுபவத்தை ஆன்மாவுக்கு கூட்டிடும். எது கூட்டும்? திருவருள் கூட்டிடும். அப்போ அங்க கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை ஞானம் ஆகியவை இந்த ஆன்மாவுக்கு நிகழ்ந்து இது கேவல சகல அனுபவத்தை விட்டு நீங்கி சுத்த அனுபவத்தை பெறும். எனவே இவற்றை நீக்கி குறைகளல் குறுகுமன்றே. குறைகளல் என்பதற்கு என்னதுங்க? இந்த இரண்டையும் நீக்கி அருளுக்கு பாத்திரமாகிய திருவடியை கூட்டிடும். அங்க இந்த ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா குறுகும்னு என்னது? தன்முனைப்பு இல்லாம நமக்கு எப்ப நம்மை பற்றிய பெருமை உணர்வு குறைகிறதோ அப்போதான் நம்ம தகுதி பெறுகிறோம்னு அர்த்தம். முதல்ல நமக்கு என்ன வரணும்? நம்மை பற்றி ஒரு பெருமித உணர்வு இருக்குமான்னு கேட்டா எல்லா உயிருக்கும் இருக்கும். எல்லா உயிருக்கும் இருக்கும். எனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடாது. உயிர்னு இருந்தாலே அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு பெருமித உணர்வு கட்டாயம் இருக்கும். அந்த உணர்வு அடங்கணும். அது எப்போ அடங்கணும்னா திருவடியை நோக்கி பயணிக்க இது அப்படியே சிரித்துக்கிட்டே வரும். எது? பெருமித உணர்வு நமக்கு சிரிக்கும். இது நமக்கு அழகா சித்தியாரில் சொல்றார். ஆணவ மலத்தின் இலக்கணம் சொல்ற இடத்துல அழகா சொல்றார். என்னன்னு கேட்ட, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையா சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. என்ன செய்யணுங்க? வாழ்வனும் மையல் விட்டு. மையல் என்பதற்கு மயக்கம். இந்த மயக்கம் என்பதற்கு அழகா உதவி செய்கிறார் நம்முடைய சிவஞான முனிவர். என்ன செய்கிறாருங்க? இந்த ஆணவ மலத்தினால் ஆன்மாவுக்கு ஏற்படுகிற செருக்கு, ஆன்மாவுக்கு ஏற்பட செருக்கு. அது என்ன செருக்குன்னா 5 வகையான செருக்கு நமக்கு வரும் அப்படின்னு செய்யறார். நம்ம 3 ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம். எதனால? குலத்தினாலே செருக்கு வரும். உயர்குடி பிறப்பு, அதனால நமக்கு என்ன வரும்? செருக்கு வரும். அப்புறம் கல்வியினால செருக்கு வரும். அடுத்தது செல்வத்தினாலே வரும். அப்போ குலத்தினாலே, கல்வியினாலே, செல்வத்தினாலே நமக்கு செருக்கு வரும். இன்னும் 2 சொல்றார் சிவஞான முனிவர். இளமையினாலே செருக்கு வரும். நான் 5வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தினாலே செருக்கு வரும். அப்போ குலம்,
கல்வி, செல்வம், இளமை, அதிகாரம், இந்த 5 நாளையும் ஒருவனுக்கு செருக்கு வரும். செருக்க வரும். இதுல இருந்து தப்பிக்கணுங்கிற, இந்த 5ல இருந்து தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது? செல்வம் வந்தா செருக்கு வந்துறியா, காசு எனக்கு வேண்டாம். இளமை வந்தா செருக்கு வந்துறியா, அதனால நான் சீக்கிரம் வயசாகிடணும். கல்வி வந்தா செருக்கு வந்துடும், பள்ளிக்கூடத்துக்கு போகாத. அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை. இது எல்லாமே வேணும். என்ன வேணும்? செல்வம். இப்படின்னு முன்னாடி இது நான் சித்தியார கடைசி சொல்றேன். இதுக்கு முன்னாடி நல்ல குலத்துல பிறக்கணுங்கிற, நல்ல நாட்டினர் குலத்தில் அவதரித்து குருவா ஞான நிலை அடைந்து வீட்டை அடைந்துடுவர். 8ஆம் வகுப்பாள சொல்றார். அப்போ பிறக்கிறது நல்ல குலத்துல பிறக்கணும்னு சொல்றார். நல்ல குலத்துல பிறக்கணுங்கிற. இங்க வந்து என்ன சொல்றாரு? குலத்தினால செருக்கு வந்துருயாங்கிறார். இப்ப என்னங்க சொல்ல வர்றீங்க? நல்ல குலத்துல பிறக்கிறதா, பிறக்காம இருக்கிறதா? அப்படின்னா நல்ல குலத்துல பிறக்கணும். பிறந்தாலும் நான் நல்ல குலத்துல பிறந்திருக்கிறேன்னு செருக்கு வரக்கூடாது. செருக்கு வரக்கூடாது. எப்படி வரணும்? பெருமான் நம்மளை இந்த குலத்துல பிறக்க வச்சிருக்கிறான். எதுக்கு பிறக்க வச்சிருக்கிறான்? பூசை பண்றதுக்கு பிறக்க வச்சிருக்கிறான். ஐயோ, நான் அங்க பிறந்திருந்தா பூசை பண்ணியிருக்க முடியாது. நல்ல வேளை சாமி இங்க பிறந்ததுனால என்னால இயல்பாக பூசிக்க முடிகிறது. இப்ப இந்த பூசைக்கு எது துணை செய்கிறது? நல்ல குணம். இப்ப நீங்க வழிபாடே செய்யாத ஒரு இடத்துல போய் பிறந்தா என்ன ஆகும்? பூசை செய்ய முடியுமா? அந்த வீட்டுல ஏன்னா எப்ப பார்த்தாலும் மணி அடிச்சுட்டு இருந்தா எப்படா பொழப்பு நடக்கிறதுன்னு கேட்பான். இங்க பூசை பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பான். இங்க பூசை பண்ணலன்னா ஏன் பண்ணலன்னு கேட்கறது ஒரு குணம். இப்படி மணி அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படா பிழைக்கிறதுங்கிறது கேட்கறது ஒரு குணம். இப்ப எங்க பிறந்தா ஈஸி? இந்த குலத்துல பிறந்தா நம்ம தவறுனாலும் அவங்க இழுத்து பிடிப்பாங்க. அதுக்காக நல்ல குலத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்ற. செல்வம், செல்வம் இருந்துன்னா அடுத்த விட்டு போய் கையாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்டா இல்லைங்களா? என்ன செய்யலாம்? அந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு போதுமான அளவுக்கு செல்வம் இருந்தா போதியா, இதுக்கு மேல வச்சு என்னையா பண்றேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? நல்லா ஆனந்தமா பூசை பண்ணிட்டு இருக்கலாம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பூசை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன வேணும்? வாழ்க்கையை நடத்துற அளவுக்கு செல்வம் வேணும். ஆனா அதனால என்ன வந்துடக்கூடாது? செருக்கு வந்துடக்கூடாது. இப்ப இது எல்லாம் வேணும், எல்லாமே வேணும். ஆனா அதனால என்ன வரக்கூடாது? செருக்கு வரக்கூடாது. அதான் வாழ்விடும் மையல் விட்டு, வாழ்விட மையல் தான் வரக்கூடாது. அதனால நமக்கு அந்த செல்வ நிலையிலும் இளமை நிலையிலையும் கல்வியினாலும் நமக்கு என்ன வரக்கூடாது? செருக்கு வரக்கூடாது. வறுமையாம் சிறுமை தப்பினர். நீங்க செல்வம் எவ்வளவு இருந்து செருக்கு இல்லாம இருக்கிறீங்களோ அதே மாதிரி வறுமையில போய் மாட்டிடக்கூடாது. வறுமையில போய் மாட்டக்கூடாது. ஏன்? வறுமையில இருந்தாலும் பூசை பண்ண முடியாது, பெருமான நினைக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? இந்த 2 இல்லாம ஒரு பிறப்பு வேணும். எல்லாம் இருக்கணும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? அழுந்த கூடாது. அதெல்லாம் இப்படி ஒரு பிறப்பு பெருமான் கொடுத்தாருன்னா நீயும் நானுமாய் ஏக போகமாய் வாழலாம். அப்ப இதெல்லாம் எப்படி வரும்? ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கணும். நானும் தான் ஆசைப்படுறேன், எனக்கு வரலையே அப்படின்னு என்ன செய்யல? ஏன் ஏற்கனவே புண்ணியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா பெருமான் கொடுக்க போறான். இப்ப நமக்கு நம்ம செஞ்சதான் கொடுப்பான். எனக்கு இல்லையா, நான் செய்யல வரல, செய்யல வரல. புரியுதா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு அந்த எல்லாமே முன் பிறவிகளிலே நாம் ஈட்டிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அமையும். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்தந்த புண்ணியம் இருக்கிறவங்க அதை தான் அனுபவிப்பாங்க. அது வருகிற போதும் திருவருள் என்று அனுபவித்தா ஞானம் பிறப்பதற்கு ஒரு வாயில் என்பதை இங்க சொல்றார். எனவே இவற்றை நீக்கி, எதை நீக்கி? கேவல சகல நிலைகளை நீக்கி திருவடியில என்ன செய்யும்? குறுகுவிக்கும். தற்போதை இல்லாம திருவடியில எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும் ஆன்மா. ஏன்னா அங்க போய் இது அடங்காம நின்னுதுன்னா என்ன ஆயிடுவான்? சிவசமவாதி ஆயிடுவான். நானும் சிவபெருமான் ஒண்ணுன்னு. இங்க இருக்கும் போதுதான் சிவபெருமான் என்னையா நான் தானா, அங்கேயும் போய் அவன் என்ன சொல்லுவான்? சிவத்துக்கு நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்லையா, நானும் சிவபெருமான் தான். ஆன்மா 5 தொழில் செய்யும்னா, முத்தி நிலையில் ஆன்மா 5 தொழில் செய்ய. யார் மாதிரி? சிவபெருமான் மாதிரி நானும் 5 தொழில் செய்வேன்னா. அப்ப அவன் என்ன அர்த்தம்? திருவடியில குறுக மாட்டான். அவனுக்கு அந்த உணர்வு வரல, ஒன்றி நிற்கிற உணர்வு வரல. அப்ப இது அந்த ஆணவ மலத்தினுடைய தன்மை
அந்த ஆன்மாவுக்குரிய அந்த நிலை எங்க முக்தி நிலை வரைக்கும் தகராறு பண்ணுது. நமக்கு இங்க தகராறு பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு, அங்க போனாலும் அது பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம இங்கிருந்தே தெளிவா போகணும். போகிற போதே தெளிவா போகணும்னா சைவ சித்தாந்த நெறியில நின்னாதான் இந்த வாய்க்கும். இப்ப இதே நம்ம இதுக்கு போல சிவசமவாத நூல் படிச்சோம்னு வச்சுக்கங்க. இந்த இப்போ சிவபிரகாசத்தை எடுத்து வச்சுட்டு சிவசமவாதத்திற்கு ஒரு நூல் இருக்கு, அதை படிச்சோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? முத்தி நிலையில நாம் சிவத்துக்கு சமமாக இருப்போம் அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆயிரும்? ஆமா ஆமாயா, நாமளும் அப்படிதான் நமக்கு வந்துருமா இல்லையா? ஏன்னா நம்ம பாடம் தான். இப்ப இது எனக்கும் அனுபவம் இல்லை, உங்களுக்கும் அனுபவம் இல்லை, சொல்லி இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது யாரு காட்ட போறோமோ அங்கதான் போய் சேரும். யாரு கை காட்டுறாங்களோ அவர் எதை காட்டுறாரோ அங்கதான் போவோம். நாமெல்லாம் ஏதோ தவம் செஞ்சிருக்கிறோம். அதனால சைவ சித்தாந்த ஞான நெறியில நிக்கிறதுனால சரியா போய் சேர்ந்துருவோம். கொஞ்சம் ஏமாந்தா கரணம் தப்பினா மரணம் தான். எங்க முத்தி நிலையிலையும் இந்த தகராறு வந்துடும். அப்போ திருவடியிலையும் எப்படி இருக்கணுங்க? அடிமை பண்போடு இந்த ஆன்மா அந்த பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். எப்போ? தக்க குருநாதன் வாய்த்தாள். தக்க குருநாதன் எப்ப வருவான்? சிவபுண்ணியத்தை நிரம்ப செஞ்சிருந்தா. சிவபுண்ணியத்தை நிரம்ப செஞ்சு, அதான் சொல்ற இவற்றை நீக்கி குறைகள் குறுகுமாறு என்று ஞான வாய்மை சொல்றார். அப்ப ஞானத்தின் இயல்புனா என்ன? அடுத்த பாட்டு ஞானம் வாய்ப்புன்னு சொல்லிட்டீங்களே, ஞானத்தின் இயல்பு என்ன, ஞானம்னா எப்படி இருக்கும் என்பதை அடுத்த பாடம் சொல்றார். பன்னிறம் கவரும் தொன்மை